எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிப்பியை குளிர்காலத்தில் நல்லா சுட சுடன்னு குடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயில் காலம் தான் சில்லுன்னு குடித்தா செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் இதை பியூரான மெத்தடில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எந்த கலப்படமும் இல்லாத ஒரு சுத்தமான பாதாம் மில்க் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். நான் இன்றைக்கி தோலோடு சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தோல் சேர்க்க விருப்பப்படலைன்னா சுடுதண்ணியில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு நீங்கள் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து வச்சு அழுத்திட்டிங்கன்னா தோல் ஈஸியாகவே பிரிஞ்சிடும். ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதில் இது போல் பாதி அளவு தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான், ஏன்னா அது நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போது மீதி இருக்கிறதோட குங்குமப்பூ 2 சிட்டிகை அளவு சேர்த்து அதையும் நல்லா பொடிச்சுக்க போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி இதை நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். கொஞ்சம் தூள் கரகரப்பாக இருக்கணும், அதனால் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் குங்குமப்பூவோட கலர் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நல்லா நான் கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்க்குறேன். ஒரு 50 ml அளவுள்ள தண்ணி இருக்கும், சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா குங்குமப்பூவோட அந்த கலரும் ஃப்ளேவரும் நல்லா இதில் இறங்கிடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். இப்போ அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுள்ள பசும்பால் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுறேன். பசும்பால் அப்படிங்கிறதுனால இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ml இல்லை 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கிட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்சம் சுருங்க காய்ச்சிக்கணும். நமக்கு பாதாம் மில்க்கு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலை சுருங்க காய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியான அளவில் தான் செய்ய போகிறேன், குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இது போல் பால் நல்லா பொங்கி வர அந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம பாதாம் பருப்போட குங்குமப்பூ சேர்த்து அரைச்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் எடுத்து சேர்த்தாச்சு. கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூளும் அந்த குங்குமப்பூவும் தான் நம்மளோட பாதாம் மில்க்குக்கு கலர் தரப்போகுது. வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் குடிக்கும் பொழுது அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும், பாதாம் ஃப்ளேவர். நம்ம அந்த எசன்ஸ் எதுவுமே வீட்டில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை சேர்த்துட்டு அது லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே தனியாக கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டருக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு 1-2 இடித்து சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கல. பாதாம் மில்க்கு பொறுத்த வரைக்கும் சாரப்பருப்பு ரொம்பவே முக்கியங்க. பாதாம் பருப்பும் சாரப்பருப்பும் சேர்த்து இது போல் செய்யறது தான் பாதாம் மில்க்கு. அதனால் இது 2த்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது 2த்தையும் சேர்த்து செஞ்சால் தான் அந்த ஒரிஜினல் பாதாம் மில்காக இருக்கும். கலருக்கு வீட்டில் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ளேவர் நமக்கு வேணும், அதனால நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காவை இடித்து பால் கொதிக்கும் பொழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா நுர பொங்க வரும். அது போல் வர சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு தண்ணியாக வேணும், குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் திக்காகிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்த பிறகு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்கில் நல்லா திக்காக அந்த மில்கை காய்ச்சிட்டு, அதாவது நம்ம 1 லிட்டர் அளவு பால் சேர்க்கிறோன்னா அந்த பால் 600 ml அளவு வரைக்கும் நமக்கு சுருங்க காயணும். அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாதாம் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை டம்ளரில் எடுத்து ஊற்றும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா ஓரளவு தின்னாக தான் இருக்குது. இது போல் நம்ம செஞ்சுட்டு ஈவினிங் டைம்லாம் குடித்தா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். சாதாரணமாக ஈவினிங்கில் நம்ம காஃபி டீ இது போலலாம் குடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இது போல் ஒரு ட்ரிங்க் குடிக்கும்போது நல்ல எனர்ஜியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயமாக அது இருக்கும். அதனால மாதத்துக்கு 2 முறையாவது இது போல் ஒரு பாதாம் மில்கை வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க.
இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.